இன்னைக்கு 7:30 மணிக்கு திருவிழா கோலம் மும்பை வான்கடேல. எந்த மேட்ச்னு உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு பங்காளிகளா இருக்கிற 2 டீம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இன்னைக்கு ஆட்டம். எப்போதும் போல 17 வருஷமா லாலிபப் சாப்பிட்டுட்டே இருந்த ஒரு டீம் வந்து இந்த வருஷம் கரண்ட் சாம்பியனா இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த லாலிபப் நம்ம கொடுக்க வேண்டாம். நம்ம அது கொடுக்க முடியாது, நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு காலத்துல யாரு ஜெயிக்க போறா? ஏன் அப்படின்னா, போன தடவை லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட சும்மா மரண காட்டு காட்டி முடிச்சு விட்டாங்க மேட்ச. அதுல இருந்து அவங்க மீளவே இல்லை. ஆர்சிபி அணி வந்துட்டு ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் நடக்கிற இந்த போட்டி வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது எம்ஐக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் அடுத்த வாரம் இதே டைம்ல நடக்கும். அந்த டைம்ல நடக்கும் போது அப்ப இன்னும் பரபரப்பா இருக்க போகிற கட்டாயம் இருக்குது. இன்னைக்குள்ள மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன் அப்படின்னா, 2 டீமுமே செமத்தியா அடி வாங்கியிருக்குது. யார்கிட்ட? ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட. டாப் டேபிள்ல இருக்கிற டீம் கிட்ட அடி வாங்கியிருக்கு. இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னைக்கு யாரு தோக்குறாங்களோ அவங்க ஒரு படி கீழே இறங்க வேண்டியிருக்கு, ஒருத்தங்க மேல ஏற வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்குள்ள மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் தொடர்ச்சியா வெற்றியை பறிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி அணிகள் தான். ஆர்சிபி அணி தான் வந்துட்டு தொடர்ச்சியா 2 வருஷம் ஜெயிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் ப்ரெஷர்லயே இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் இறங்கினாலும் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இந்த வருஷம் சமத்தியா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த மேட்ச்ல இருக்குது. 2 டீமும் இது வரைக்கும் ஒரு 34 மேட்ச் சந்திச்சிருக்காங்க கடந்த 18 வருஷத்துல. அதுல முன்னிலை இருக்கு பாத்தீங்கன்னா 19 டைம் மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபுல்லா வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க, அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க ஆர்சிபி அணியை வந்துட்டு. அதனால இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா 15 மேட்ச் தான் வந்துட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜெயிச்சு தன்னோட ஹாட்ரிக் வெற்றி அப்படிங்கிறதுக்கான ஒரு அதுக்கான போதுகள் வாய்ப்பு இருக்குது அவங்க. ஏன்னா அவங்க தொடர்ச்சியா ஜெயிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன தடவை ஆர்சிபி அணி வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தோன்றதுக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தோன்றதுக்கும் பழி வாங்குறதுக்காக நடக்கிற ஒரு மேட்சா கூட இருக்கலாம். ஏன்னா 2 டீமுமே ஒரே டீம்ல தான் அடி வாங்கியிருக்குது. அதனால இப்போ நான் யாரு அப்படிங்கிற காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த 2 டீம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. வான்கடேவே இன்னைக்கு திருவிழா கோலமா இருக்க போகுது. சரி, ஓகே. இவங்களோட பெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் பயங்கரமான பேட்டிங் பெர்ஃபார்ம்ல இருக்காப்ல. அதே மாதிரி ஹேசல்வுட் ரிட்டர்ன் வந்திருக்காப்ல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங்ல இறங்குறாங்க. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்புல. இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸிலும் ஜாஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாகர், அப்புறம் நம்ம மும்பையோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேப்டன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஷர்துல் தாக்கூர், லார்டு தாக்கூர் அவரும் களத்துல இருக்கிறாப்புல. அதனால இந்த வருஷம் இந்த ஆர்சிபி மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. ஆர்சிபி வெர்சஸ் மேட்ச்ல வந்துட்டு கண்டிப்பா ஜெயிக்க போறது என்னோட கணிப்பு படி. என்னதான் 2 அணிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஆர்சிபி ரொம்ப முனைப்போடு இருக்கிறதுனால எனக்கு பர்சனலா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருந்தாலுமே இந்த மேட்ச்ல ஒரு சீக்கிரமா அவுட் ஆகுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும். ஏன்னா ஹேசல்வுட் உள்ள வந்திருக்கிறப்பல, அதே மாதிரி புவனேஸ்வர் குமார். ஏன்னா பவர் பிளேல கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல ரோஹித் சர்மாவை விக்கெட் தூக்குறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் பெஸ்ட் பவுலர். அதனால ரோஹித் சர்மா வந்துட்டு ஹேசல்வுட் பவுல்ல கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு அடிச்சு ஒரு 5 ஓவர் நின்னாருன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பவுலிங்ல மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ரோஹித் சர்மா இல்லைங்கிறப்போ, ஏன்னா ஸ்டார்டிங் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஆட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒருவேளை அது சொதப்புச்சுன்னா அடுத்தடுத்த மும்பை இந்தியன்ஸ் வந்து என்னதான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாரும் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணமா நம்ம பார்க்கப்படுது.
அதை வச்சு பார்க்குறப்போ வந்துட்டு கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாவே இருக்குது ஆர்சிபி. அதை தொடுத்திருக்கிற நம்ம இன்னும் விஷயங்களை வந்துட்டு நம்ம மேட்சுக்கு அப்புறம் கமெண்ட்ல கொடுக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமா ஆர்சிபிக்கு தான் இருக்கு.